முந்தா நேற்று நேரம் அங்கே எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். இதை நினச்சி நினச்சி அம்பிட்டு ஆனந்தமா இருக்கு. எல்லாரும் எம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இந்நேரத்துக்கு நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா இதை மொத்தத்தையும் அப்படியே பிரேம பண்ணி அப்படி பெருசா போட்டு வைக்கலாம். நமக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லையே. எம்பிட்டு அழகா இருக்க என் புள்ள ராசாத்தி. என் மாப்பிள்ளையும் அம்பிட்டு அழகா. மேடம் வாங்க மேடம். எவ்வளோ நேரம் நானும் சரளா சரளான்னு கூப்பிட்டு இருக்கேன். அட கையில என்னது? நம்ம லைலாவுடைய கல்யாண போட்டோ. அதான். அடடா ரொம்ப அழகா இருக்கே. சே என்னாலதான் வர முடியல. நல்ல கிராண்டா தான் பண்ணியிருக்காங்க போல. ஆமாங்க மேடம், முதல்ல இருக்க பொண்ணுக்கு தான் நல்லா சிறப்பாக பண்ணிட்டோம். ரெண்டாவது பையனுக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணாலும் அவன் எதுவும் தப்பாக எடுத்துக்குவான்னு சொல்லி ஏதோ செஞ்சுட்டாங்க. ஆனால் நல்லா பெருசாக பண்ணாங்க. பெரிய மண்டபம் தான். சொந்த மஞ்சள்னு அத்தனை பேர் வந்திருந்தாங்க. பொண்ணிய மாப்பிள்ளை எப்ப நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்க? இந்த வாரத்தில் வாரே நாங்கள் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் 2 நாள் தங்கிட்டு போகிறதுக்கு இருக்க மாதிரி வருவோம் நாங்கள். அப்படியா? சரி சரி, நம்ம கெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணிடுங்க இப்பயே, சரியா? அங்கே பெயிண்டிங் எதுவும் அடிக்க சொன்னால் கூட அடிக்க சொல்லிடுங்க. ஏன்னா வர்றவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும்ல. அதுவும் நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளை நம்ம நல்லா பார்த்துக்கணும்ல. மேடம் ரொம்ப நன்றி மேடம். வேற ஒருத்தவங்க இருந்தால் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் எனக்காக எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் பண்ணுறீங்க. உனக்காக மட்டும் இல்லை, லைலா என் பொண்ணும் கூட. எனக்கு கல்யாணம் ஆகலை, கர்த்தரே துணைன்னு நான் கர்த்தரோடையே தான் நினச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க பிள்ளைங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்க. என் குழந்தைங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரியெல்லாம் நான் பார்க்கல. எல்லாமே என் பிள்ளை தான். லைலாவாக இருக்கட்டும், இங்கே இருக்க சுஜி, வித்யா அப்படின்னு எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான். இவங்களுக்கு பெரியலாகி கல்யாணம் ஆனாலும் அவங்களுக்கு இதுதான் பிறந்தது. நம்மளால பெருசா எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட முடியும்ல. ரொம்ப நன்றி மேடம். உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க அங்கே கொடுத்து வச்சிருக்கணும். அது சரி, போட்டோவை பார்த்து ஆனந்திக்க நீரும். ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் அம்பட்டு சந்தோஷமா இருக்கு மேடம். அதான் எங்கிட்டாவது மாட்டி வைக்க முடியுமான்னு பார்த்தேன். அவ்வளோதானே, ஏற்பாடு பண்ணிடுவோம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி மேடம். அது சரி, அங்க ஏதோ பிரச்சனையெல்லாம் நடந்துச்சுன்னாங்க. என்னை ஏமாத்திட்டு போன படுபாவி தான் மேடம் வந்திருந்தான். என் பிள்ளைய ரொம்ப வார்த்தையால பேசிட்டான். சுத்தி ஒரு குடும்பத்தால பிரச்சனையை அனுபவிச்சிருக்கோம் நானும் என் பிள்ளையும். அதே மாதிரி அத்தனை பேர் சபையில வச்சு நம்ம லைலா அவனை விளாசுன்னு விளாசிட்டான். அவன் என் காலையும் விழுக வந்துட்டாமா. இதுதான் அவங்கவுங்க பண்ற பாவம் அவங்கவுங்கள சுத்தி எப்படியா இருந்தாலும் வந்தே தீரும். உனக்கு பண்ணின பாவத்துக்கும் நம்ம லைலா இத்தனை நாள் வரைக்கும் அப்பா இருந்தும் இல்லாமையும் அம்மா இருந்தும் இல்லாமையும் இருந்த எல்லா அவஸ்தைக்காகவும் அந்த கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சே தீரும். ஆமாம்மா, வாழ்ற காலத்துல அவன் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். இன்னும் அனுபவிப்பான். யாரையும் சபிக்காத, சாபம் விடாத. கடவுள் ஒருத்தங்கிட்ட சொன்னியா, கடவுள் பார்த்துப்பாரு எல்லாத்தையும், சரியா? கர்த்தரை நம்பு, ஜெபம் பண்ணு, எல்லாமே நல்லதே நடக்கும். ஸ்தோத்திரமா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரொம்ப வேற பசிக்குது. சாப்பாடு எல்லாம் ஆக்கியிருக்காளா என்னன்னு தெரியல. முதல்ல எல்லாம் சாப்பாடு போட்டு நேரத்துக்கு கொடுப்பா. இப்போ சாப்பாடு போட்டு கொடுன்னு கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறா. ராசமா 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 என்ன உனக்கு என்ன? ராசமா ராசமா ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க? என்ன ராசமா, கூப்பிட்டா ஒத்த வார்த்தையில முதல்ல எல்லாம் ஓடி வருவேன். எம்பூட்டு நேரம் கூப்பிடுறேன், காதலே வாங்காத மாதிரி இருக்க. பண்ண மாட்டோம். என்ன பண்ணணும்? இல்ல என்ன பண்ணணும்னு கேக்குறேன். என்ன ராசமா, பசிக்குது. ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடணும், இல்லைன்னா உடம்பு முடியாம போகும். எப்படி பண்ணனா எப்படி? அப்பா இப்பதான் தெரியுதா உனக்கு? இவ்வளவு நேரம் உனக்கு தெரியலையோ? அங்க சபையில வச்சு சரளாவுக்கு நான் பண்ணிட்டேன் பாவம்னு அங்க மானாவரியா பேசுனேன். இப்ப அந்த சரளா வீட்டுல போய் கஞ்சி குடிக்க வேண்டியதானே? இந்த சோத்துக்கு மட்டும் இங்க வந்து என்கிட்ட கேப்ப, மன்னிப்பா அங்க கேப்பியோ? என்னால முடியலம்மா, தயவு செஞ்சு சோறு போட முடியும்னு நினைச்சா போடு, இல்லாட்டி விட்டு. தினமும் இப்படி ஊசியை வச்சு குத்துற மாதிரி பேச்சால கொள்ளாத. முடியல எனக்கு. ஆமா, உன்னை கட்டுன பாவத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால மட்டும் எல்லாமே முடியுதா என்ன? காலில் உளுறிய காலில் ஒரு நாளாவது உன்னை கட்டுன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, அதுக்காக நீ ஏன் காலில் விழுறன்னு தோணுச்சா உனக்கு? அது தோணல. அங்க அவளுக்கு பண்ணிட்டானா பாவம். அப்ப இத்தனை நாள் எனக்கு என்ன நீ பண்ணுன? என்ன பண்ணுன? அடிமை முதல்ல என்னை வச்சுக்கிட்ட. ஐயோ சாமி, உங்ககிட்ட சாப்பாடுக்கிறது தப்புதான், என்னை விட்டு. கையும் கால் நல்லா தானே இருக்கு. ஆஸ்பத்திரியில போய் கொட்டி தான் கழுத்துல போடுற தாலி முத கொண்டு வச்சு உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கேன் குத்து கல்லாட்டம் போட்டு தின்னு. அதுக்கு கூட வலிக்குது. நேரத்துக்கு கொட்டிக்கிறதுக்கு நம்ம வேணும், துணியை அழுக்கப்படாம போட்டுக்கிட்டு திரியறதுக்கு நம்ம வேணும், நேரத்துக்கு செலவுக்கு காசு கொடுக்கணும், இதுக்கெல்லாம் நம்ம தேவை. ஆனா சாரி மட்டும் மன்னிப்பு அவங்க கிட்ட கேட்கறாங்களா? மன்னிப்பு, வெங்காய மன்னிப்பு இருக்குடா உனக்கு இனிமே.
உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கும்போது கட்டின பொண்டாட்டிக்கு பாவத்தை பண்ணணும்னா வயசான காலத்துல அவளை நம்பி மட்டும் வந்துடக்கூடாது. போனது அப்படியே செத்து போயிடணும். அப்படி மட்டும் இவங்க வீட்டுல வந்து உட்காந்தோம், ஐயோ அவங்க பேசுற பேச்சுல நாக்க பிடிங்கிட்டு தொங்கிடலாம் போல இருக்கு. ஐயோ ஆண்டவனே, சாவறதுக்கும் பயமா இருக்கு. இவ பேசுற பேச்ச கேட்டா போய் சேர்ந்துடலான்னு பார்த்தா அதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இருக்கீங்களா? உங்களதான் தேடிக்கிட்டு வந்தேன். எம்மாடி காஞ்சனா, வந்துட்டியாம்மா? நம்ம வீட்டுக்கு வரணும்னு இப்பதான் உனக்கு தோணுச்சாம்மா? ராசமா ராசமா ராசமா, உனக்கு என் உயிரை எடுத்துருவேன். இவன் எதுக்கு வந்திருக்கா? இங்க பாரு, நம்ம புள்ள வந்திருக்கா. வா வந்து பாரு, வா சீக்கிரம் காப்பி தண்ணி வச்சு எடுத்துட்டு வா. எத்தனை மாசம் கழிச்சு நம்ம புள்ள வந்திருக்கா பாரு நம்ம வீட்டுக்கு. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. மடி வாமா, உள்ள வா. அடிச்சி கையடியா. என்னம்மா பாப்பா, என்ன பேசிட்டேன் இப்படி கோவப்படுற? அன்னைக்கு ஏதோ ஆஸ்பத்திரியில வச்சு நடந்து போச்சு, அதெல்லாம் போய் நீ பெருசா எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் அப்பா மறந்துட்டேம்மா. வாமா. ஏமா, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன். இந்த ஆளு தெரிஞ்சிருச்சா? நல்லா கேடு, நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேடு. அந்த லைலா எனக்கு ஆகாதுன்னு தெரியும், என் குடியவே கெடுக்க வந்தவ அவதான் இவரோட புள்ளையாம்ல. எம்மாடி, அதை பேசுறதுக்கு தான் இப்ப வந்தியாமா? வேற என்னத்த பேசுவாங்க உங்ககிட்ட? எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அந்த ஆர்வம் சொல்லிறான், சிரிக்க பேசுறான். அதை கேட்கும்போது உடம்பே கூசி போச்சு. அவளா ஒரு ஆளு, அவ இந்த ஆளோட புள்ளையா? இந்த ஆளோட புத்தி தானே அவளுக்கு வரும். இங்க பாருமா, தப்பு பண்ணிட்டேன்னா இல்லன்னு சொல்லல, அதுக்குன்னு அந்த பிள்ளைய பத்தி தப்பா பேசாத. கேட்டுச்சா? ஓஹோ, கதை இப்படித்தானே போகுது. ஓ, உங்க பிள்ளைய நாங்க எதுவும் பேசக்கூடாதோ? தெரிஞ்சு போச்சு. இங்க பாருமா, இனிமே நீ மட்டும்தான் எனக்கு அம்மா. இந்த ஆளு செத்தாலும் சரி, எப்படியோ போனாலும் சரி, அதுக்கெல்லாம் நான் வருவேன்னு நினைச்சு கூட பார்க்காத. இந்த ஆளு முகரக்கட்டை பார்க்க கூட அப்படியே எரிச்சலா வருது. எனக்கு எவ ஒருத்தி ஆகாதோ அவளோட அப்பன்னா இந்த ஆளுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசே வெறுத்து போச்சுமா. இந்த ஆள் மேல அம்புட்டு மரியாதை வச்சிருந்தேன், மொத்தத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டான். இனிமே நீ என் வீட்டுக்கு வரதா இருந்தா கூட நீ மட்டும் வா, ஒத்தையில உனக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். ஆனா இந்த ஆளு இனிமே என் கண்ணுல கூட படக்கூடாது சொல்லிட்டேன். முடிஞ்சா இந்த மாதிரி கேவலமான பிறப்ப அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடு, சரியா? உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா அந்த பாவம் கூட ஒன்னதான் சுத்திக்கிட்டு வரும். நேரத்துக்கு திங்கிறதுக்கு உடுத்துறதுக்கு மட்டும் குறைவில்லை. இப்ப தெரியுதா? இந்த ஆளை நான் திட்டுறேன் வைக்கிறேன்னு எல்லாம் சொல்லுவீங்களே, அப்பா அப்பான்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. இந்த ஆளு லட்சணம் இதுதான். அப்பெல்லாம் கூட ஒன்னதாமா நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். முதல்ல இந்த விஷயம் உமாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். இந்த ஆளெல்லாம் மதிக்கவே மாட்டா. நான் போறேன். இந்த ஆள் நிக்கிற இடத்துல நின்னா கூட எனக்கு அது பாவம் தான். சி, மூஞ்சு மொகர கட்டையும். அப்ப சரளா, இப்ப லைலாவா? ராசமா, அவதான் புரியாம பேசிட்டு போறா, நீயும் பேசாத. முடியல என்னால. ஆமா, உன்னால எப்படி முடியும்? சரளா லைலான்னு அவங்க தான் முக்கியம். இத்தனை வருஷம் எல்லாமே இந்த வீட்டுக்காக நான் கஷ்டப்பட்டேன்ல, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். என்னதான் வீட்டுல கிளி மாதிரி பொட்டாட்டி இருந்தாலும் குரங்க தானே பிடிக்குது எல்லாத்துக்கும். ஐயோ ஆண்டவனே, இப்படி நரக வேதனையா இருக்கே. வாழ்ற காலத்துல நரகத்தையே காட்டுறாங்களே, பேசி பேசி பேசி. பெத்த பிள்ளைங்களுக்கு நல்ல அப்படா இருக்க முடியல, கட்டினவனுக்கு நல்ல புருஷனா இருக்க முடியல. இதுக்கப்புறமும் எதுக்கு இந்த உடம்புல உசுறு? ஐயோ ஆண்டவனே, இந்த உயிரை எடுத்துக்கப்பா, உயிரை எடுத்துக்க. அடி சித்திரமே, இங்க நீ பத்திரமே, சொல்லுடி கட்டளை எத்தனை தான் செய்வேனே. இந்த பாட்டெல்லாம் நல்லா தான் வருது, ஆனா படிக்க சொன்ன மனப்பாட பாட்டு தான் மண்டையில ஏற மாட்டேங்குது. ஏண்டாப்பா, வந்ததுல இருந்து புக் எடுத்து படிட்டானா இப்படி எதையோ குரங்கு பொம்மை மாதிரி இது எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு இந்த ஆடிக்கிட்டு இருக்க. பாக்குறவங்கள சிரிப்பாங்கயா, கழட்டி போடங்கிட்டு. கறி துணி துடைக்கிற மாதிரி மண்டையில எதையோ மாட்டிக்கிட்டு இந்த அக்கபர் பண்ணிக்கிட்டு இருக்கானேமா. இத முதல்ல தூக்கி வெளியே வீசுங்க, பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அழகா இந்த பையன் மண்டையில என்னத்த கன்றாவிய கலர் கலரா மாத்தி வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டாங்க? இதெல்லாம் பேசல், உனக்கு இதெல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாது. ராத்திரி நீ தூங்குனேன்னு வெச்சுக்கவே, என்கிட்ட நிறைய பெயிண்ட் இருக்கு, தலையில அடிச்சு விட்டேன்னு வெச்சுக்க, அப்புறம் சூப்பரா இருக்கும். அத்தடி, நீ செஞ்சாலும் செய்வடா அப்பா. இந்த மாதிரி எதுவும் பண்ணி விட்டுறாத. நானே இந்த வயசான காலத்துல ஏதோ இந்த நாலு முடிய வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு கிடக்குற வாழ்க்கைய. இந்த பையன் இருக்கணும் என்கிட்ட சும்மா வேற ஏதாவது பேசுனா அப்புறம் அவ்வளவுதான், உன்னை தூக்கிட்டு போய் வெளியே வீசிட்டு வந்துருவேன். ஏய், மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பெரியவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிடணும்னு. நீ வா போன்னு என்ன பேச்சு இதெல்லாம்? பாரு தம்பி, உன்னோட வயசுல மூத்தவங்க தானே அவங்க. நீ வாங்க போங்கன்னு கூப்பிடணும்.
பிள்ளைங்க நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம என்ன பண்ணுறோன்றத பார்த்துக்கிட்டே இருக்குங்க. அதை பொறுத்து தான் அதுக்கு மற்றவர்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம். பாட்டுக்கு பிள்ளைங்க இருக்கிறது கூட தெரியாமல் வாய்க்கு வந்தபடி வாடி போடி அவளே இவளேன்னு பேசணும்னு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை கற்றுக்கிட்டு தான் பிள்ளைங்களும் அதை திருப்பி பேசுங்க. இப்போ நம்ம மரியாதை இல்லாமல் பேசவும் தானே அவள் அப்படி பேசுகிறான். ஆமாம்மா, அதுவும் சரிதான். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தான் மூளை ஏக்கர் கணக்கில் வேலை செய்யுது. சரி, ஆடினது போதும், மணி ஆகி போச்சு, படுக்கலாவா? முதல்ல அதெல்லாம் கழட்டி வீசிட்டு படுப்போங்க வா. எனக்கு தூக்க வரலமா, உனக்கு வேணா நீ போய் தூங்கு, நான் தூங்க மாட்டேன்ப்பா. ராத்திரி எல்லாம் அந்த கணக்கா கண்ணை முழிச்சுக்கிட்டு இப்படி இருக்க வேண்டியது, ஆட்டம் போட்டுக்கிட்டு காலையில எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புனா கிளம்புறது இல்லை, எந்திரிக்கிறது இல்லை, படுக்கையை விட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் காலையில சுடுதண்ணி எடுத்து ஊத்தி தான் உன்னை எழுப்புவேன். ஒடியா ஒடியா ஒடியா. அம்மா நீ பண்ணுமா, என் மேல சுடுதண்ணி எடுத்து ஊத்துமா, நான் எதுக்கு பயப்பட மாட்டேன். வாய் பார் வாயேன். இப்ப நீ ஊத்துனேன்னு வச்சுக்க, வயசான காலத்துல நீ அப்பா நிம்மதி ஆனதுக்கு அப்புறம் உனக்கு நானே கஞ்சி ஊத்தணும். அந்த நேரத்துல உனக்கு நானும் அப்படித்தான் பண்ணுவேன். ஆத்தாடி, ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளடி எப்படி பேசுறான் பாரு என் பேராண்டி. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஓ, வீட்ல பேசிட்டீங்களா? ஓகே 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 ஓகே. யார்கிட்ட இப்படி சவுண்டா பேசிக்கிட்டு போறான்? அவரா தூங்கிட்டாரு. சரி சரி சரி, நான் தான் போய் பார்க்குறேங்க. லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆமாம், அதனால நம்ம 2 பேர் குடும்பமுமே வருங்காலத்தில் நல்ல நிலைமைக்கு வரப்போகிறோம். ஆமாங்க, நாங்களும் தான் போயிட்டு பார்த்துட்டுலாம் வந்திருக்கோம். எப்படியும் கார் நாளைக்கு நம்ம வீட்டு வாசலில் நிற்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், இத்தனை நாள் எல்லாரும் உழைக்கிறேன்னு சொல்லி கையை அழகாமல் ஏதோ இருந்தாங்க. நம்மளும் அப்படி இருக்க முடியுமா? கெட்டிக்காரவங்க நம்ம. வாங்க போறாங்களா? இப்பதானே தொழில் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ளேயும் காரா? ஆமாங்க, ரெடி கேஷ்லாம் கொடுத்து எடுக்கணும்னு பார்த்தோம். பட் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அதான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஹாட் கேஷாக போய் கொடுத்துருவோம். ஆமாம். காரில் கூட உமான்ற பேர் தான் கொட்டலத்தில் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். சரி சரி, குழந்தைங்க பிறக்கும் போது அவங்க பேரை வச்சுக்கிறது, இப்போ என்ன அவசரம்? சரி ஓகே, நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் முடிச்சிருந்தா அவர்கிட்ட கொடுக்குறேன். உங்க சின்ன மருமவ கார்லாம் வாங்க போறாங்க போல இருக்கு. உங்களையும் வச்சு தானே ஓட்டிட்டு போவாங்க. இனிதான் கார்லயே தான் போவீங்க வருவீங்க, அப்படிதானே? ஏண்டி, இந்த பைக்கு இருக்கும்போதே அவன் என்னை கூட்டிக்கிட்டு சுத்த மாட்டான், இதில் காரில் தான் என்னை ஏற்ற போகிறாங்களா? போடி 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 போடி. அம்மாவே உங்கள் மருமவ வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா, இல்லை காலில் வேற சலங்கையை கட்டி விட்றாங்க. இனி என்ன கூத்து ஆக போகுதோ. அது சரி, கார் வாங்குறதுக்கு காசு கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா இத்தனை மாசம் உழைச்சாங்க, ஏன் கார் வாங்க மாட்டாங்களா? என்னப்பா, கடையில் விற்கிற பொம்மைக்கார 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு விற்கிற விலைவாசிக்கு அரிசி பருப்பே வாங்க முடியல. இதில் வேற இவ கார் வாங்குறேன்றாலே, அதெல்லாம் ஊருப்பட்ட செலவாகுமையா? வாங்கினா எல்லாம் பண்ண முடியுன்ற தைரியத்துல தானே வாங்குறாங்க. இப்போ ஃபோனில் பேசினது கேட்டுச்சா இல்லையா? ஏதோ ரெடி கேஷ் தான் கொடுத்து வாங்க போகிறாங்களாம்ல. ஏன்னா அவ்வளோவா லாபம் வந்துச்சு கடையில். ஏன் அத்தை, அவளும் வீட்டிலேருந்து போட்டுட்டு இருந்த நகை நட்டு, அதுக்கப்புறம் கடையில் வச்ச வருமானம் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. புதுசெல்லாம் வாங்கினா எவ்வளோப்பா வரும்? 6 லட்சம் 7.5 லட்சம் 8 லட்சம்னு சொல்லுவாங்கம்மா. ஆனா பழைய காரன் தான் 50,000 1 லட்சம் 2 லட்சத்துல கூட வாங்கலாம். ஓஹோ அப்படியா, சரி சரி சரி. எப்படியோ ஒண்ணு நல்லா இருந்துட்டு போறேன். நம்ம குடும்பத்துல யார்கிட்டயுமே கார் இல்ல. ஏன் நம்ம சொந்த பந்தத்திலேயே ஒருத்தங்கிட்ட கூட கார் இல்ல. ஏன் இந்த ஃபைனான்ஸ் பண்றனே காஞ்சனா, அவன் கூட இன்ன வரைக்கும் ஒரு கார் வாங்கல. நம்ம தம்பி ஒரு கார் வாங்க போறானா, அது பெருமை தானம்மா. பெருமைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அந்த காரில் என்ன நம்மளை ஏற்றவா போகிறான், பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு தான் போகிறான் வரப்போகிறான். ஆனால் என்ன, வண்டி இல்லாதவன் வண்டி வாங்கினா ஒரு நியாயம்னு சொல்லலாம். 2 பேத்துக்கு அந்த ஸ்கூட்டி பத்தாதா, காரு தான் வேணுமா? இதுலேயும் வேற இவனுக்கு கார் ஒழுங்காக கூட ஓட்ட தெரியாது. அத்தை, அவங்க ஓட்டுறாங்களோ ஓட்டலையோ, கழுத தேஞ்சு கட்டெரும்பை ஆகாம கதையாக இருந்தால் நல்லதுதான். சும்மா அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அவன் வாங்கினா வாங்கிட்டு போறான். அப்பாவுக்கெல்லாம் பதிக்க முடியாதுப்பா. நீ தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அப்பாவுக்கு கார் வாங்கி அதுல கூட்டிட்டு போகணும். அங்கப்படி பருத்தி வியாபாரத்தில் அவ்வளோ பணத்தை சம்பாரிச்சிருப்பாங்க போல இருக்கு இத்தனை நாளில். அதனால தான் உடனே கார் வாங்குறாங்க. நம்மளும் என்னைக்கு தான் காரெலாம் வாங்கி நம்ம வீட்டு வாசல் நிறுத்தி நகை நட்டுன்னு கழுத்தில் போட்டு ஏதாவது விசேஷம்னா நல்ல பட்டுச்சலை கட்டி போயிட்டு வருவோமோ. நம்ம கனவு கனவாகவே போயிடும்போ. என்னங்க, என்னங்க டீ? எதுக்குமா? நான் தான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. இல்லை, ராத்திரி தூக்கம் வராமல் இப்படி அங்கிட்ட இங்கிட்ட நடந்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ வேற உட்காந்துருந்தீங்க. சரி, தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க போல இருக்குன்னு நினச்சேன். அதான் சரி கொஞ்சம் டீ குடிச்சிங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வரும்னு நினச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன்.
சரி வை, நான் அப்புறமேட்டு குடிச்சுக்கிறேன். என்னப்பா 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் பாட்டி. தூக்கமே வரலையா? புரண்டு புரண்டு படுத்து. ஐயோ அப்பா, தூக்கமே வரல. தூக்கம் வரலன்னு தான் உட்காந்துருக்காரு. வேலைக்கு போயிட்டு வர்றது உடம்பு அழுப்பா இருக்கும், தூங்க வேண்டியதானப்பா. நாங்களாவது வீட்லயே இருக்கோம் 24 மணி நேரமும். சாப்பிடவும் படுக்கவும் தான் ராத்திரி தூக்கம் வரல. உனக்கு என்ன நல்லா தூக்கம் வருமே? இல்ல பை, என்னமோ தெரியல, முதல்ல மாதிரி இப்ப தூக்கம் வர்றதில்ல. அது உடம்பு அழுப்பு அப்படித்தான் இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன பை? லைலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுனியாமா? பேசினேன் பாட்டி. என்ன சொன்ன? என்ன சொல்லுவா, நான் வேணும்னு பேசல, அவங்க பேசவும் அந்த பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு அதான் நான் பேசிட்டேன் அப்படின்னா. சரி விடு, முடிஞ்சதாவே இருக்கட்டும், இனிமேல் எதை பற்றியுமே பேச வேண்டான்னு. சரிம்மா, நான் அத்தனை நாங்க சண்டை போட்டுக்க கூடாதுமா, ஒற்றுமையாக இருக்கணும். அக்கா தங்கச்சி கணக்கா இதா பாரு, இப்போ நம்ம வீட்டிலலாம் அங்கே நடக்காததா? 1க்கு 2 நாத்தனார் இருக்காளுங்க. அவளுகளுக்கு ஒரே ஒன்று அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி. ஒன்றை பார்த்துக்கிறதுக்கு துப்பு இல்லை அவளுகளுக்கு. கூட்டு 1 ரூபா சோறு போடுறதுக்கு கூட அம்பிட்டு கணக்கு பார்க்குறாளுங்க. அவளுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டணுமா. நல்லா இருந்தால் தான் சொந்த பந்தம் எல்லாம் இந்த காலத்தில் வரும். இல்லைன்னா ஒரு நாய் திரும்பி பார்க்காது. இப்போ அவன் புருஷன் ஃபைனான்ஸ் பண்ணி நல்லா காசு சம்பாதிக்கிறானா, அவன் புருஷனும் பஞ்சு கடை வச்சு நல்லா வருமானமா. அதுதான் நன்றி இல்லாமல் இருக்காங்க. விடுங்க பாயி, அவங்க தலையெழுத்து படி தானே நல்லா இருப்பாங்க. நல்லா இல்லாமல் எப்படி இருப்பாங்க? நம்ம வீட்டிலேருந்து சுரண்டு நல்லா சுரண்டி எடுத்துட்டாங்களே. இனி அந்த சுரண்டை எது உள்ளேருந்தோ விட்டு வச்சிருக்காளுங்க. இல்லைன்னு வச்சுக்க மொத்தத்தையும் சுரண்டி எடுத்துருப்பாளுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம லைலாவை பற்றியா? என்ன பாயி? எப்பா, நீங்களாவது உங்கள் அப்பா விட்டுட்டு போனப்பா அம்மானு ஒருத்தி பக்கத்துலேருந்து உன்னைய பார்த்துக்கிட்டா. நானும் ஏதாவது என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் லைலாவுக்கு அப்படி இல்லையா? அனாதாசிரமத்திலேயே சின்ன வயசுலேருந்து வாழ்ந்து ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு அவளுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகிருக்கு. இனிமேலும் பிள்ளைய நம்ம இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. அதான் நம்ம சொத்துல ஒரு பங்கையாவது அவளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கீங்க. நம்ம வீட்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. யாருமா, யாரும் சம்பாரிச்சு எனக்கு 10 காசு கொடுக்கல. இப்போ வரைக்கும் எனக்கு செலவுக்குன்னு எனக்கு வாயை திறந்து யார்ட்டையும் கேட்டனா கூட சந்தோஷம் தான் ஆளாக எடுத்து நீட்டுவான். அவளுக்கெல்லாம் 10 காசு கொடுத்ததில்ல. ஏன் பெத்த பையனே 10 காசு கொடுக்கறதுக்கு அம்புட்டு யோசிப்பான். ஒரு வெத்தலை பார்க்க பொயில வாங்குறதுக்கு கூட கொடுக்க மாட்டான் அவன். அப்படியாப்பட்டவன் நான் நம்பி நான் அவ்வளோ பெரிய வீட்டையும் சொத்தையும் விட்டேன். இந்த பொண்ணு என்னை அங்கே இருக்கும்போது தங்கனாமா தாங்கினாமா. நான் அந்த பொண்ணு இப்படிப்பட்டவனு தெரிஞ்சும் மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அவளோட கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசே நொந்து போயிட்டேம்மா. இனி அந்த பொண்ணுக்கும் ஒரு வாழ்க்கையில் அங்கீகாரம் வேணும். அதுக்காக தான் சொத்தை எழுதி கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். என்னப்பா நீ என்ன சொல்கிற? நான் அப்போ சொன்னதான் இப்போவும் எனக்கு எப்படி காஞ்சனாக்காவும் உமாவும் எனக்கு ஒரு கூட பிறந்தவங்களோ அந்த மாதிரி தான் நான் லைலாவையும் நினைக்கிறேன். லைலாவுக்கு கொடுக்கறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ கொடுங்க. நாங்கள் அதில் சொல்ல முடியாது, ஏன்னா அது எங்களோட சம்பாத்தியம் கிடையாதுல்ல. ஏண்டி எங்கடி போய் தொலைஞ்ச? ஃபோன் அடிச்சாலும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறேன். நானும் அங்கே ரோடே சரி நாடே சரி ஊரா தெரிஞ்சுட்டு வந்துட்டேன். காய் கடைக்கு காய் வாங்க போனியா இல்லை மார்க்கெட்டே வாங்க போனியா? பையில ஒன்றும் இல்லை, ஆனால் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வர. எங்கடி போய் சுற்றிட்டு வர? வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அதுக்கு சாப்பிட கொடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏதாவது ஒரு அக்கறை வெங்காயம் இருக்கு உனக்கு? நானும் இந்த வீட்டில் எல்லாமே செய்யணுமா? நான் என்ன வேலைக்காரியா? ஏன் உங்க அக்கா இல்லையா வீட்டில்? என்னடி ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க? திமிரா பேசுறேனா? அதான் என்னை பேச வச்சுட்டீங்களே. எல்லாரும் சேர்ந்து என்னை மூக்கறுத்து விட்டீங்களே. இப்போ யார் என்ன பண்ணா? யார் வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்க? நான் எங்கடி கல்யாணத்துக்கு போனேன்? ரொம்ப நடிக்காதீங்க. மகாவோட தம்பி கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க. அங்க அவன் கட்டிக்க போற புள்ள அந்த லைலா. எனக்கு அவளை ஆகாது, அவளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருதுன்னு இருந்தா அவ கல்யாணத்துக்கு தான் அப்படி வாஞ்சே ஒண்ணீங்களோ? பொழப்பெல்லாம் விட்டுவிட்டு இங்க பாரு, நீ ஒரு முடிவோட வந்திருக்க, உன்கிட்ட நான் பேச முடியாது, சரியா? ஆமா உங்களுக்கு என்கிட்ட அப்படி பேச முடியும்? அந்த லைலா கிட்டனா போய் கதையா மணிக்கணக்கா போய் பேசுவீங்க. நானே இறக்குறேன் தானே. யாரு வார்த்தை ரொம்ப தடிக்குது, அம்பிட்டு தான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். ஒழுங்கா வீட்டுல சமய வேலையை பாரு, சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு. அவளை எனக்கு ஆகாதுன்ற அவ கல்யாணத்துக்கு போனதும் இல்லாம அங்க எல்லா புழுக்க வேலையும் பார்த்திருக்கீங்க. மொத்தமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களெல்லாம் நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. நீ என்ன கழுவி ஊத்துறதுக்கு முதல்ல உங்க அப்பனை போய் கழுவி ஊத்திட்டு வா, சரியா? விதை போட்டதே உங்க அப்பன், என்கிட்ட நீ ஏறிக்கிட்டு வரியா? எல்லாம் அங்கேயும் பேசிட்டு தான் வந்திருக்கேன். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தான் ஆகணுன்ற கதை சரியால போச்சு. எனக்கு தெரியாம அவள் கல்யாணத்துக்கு போய் எல்லா வேலையும் பார்த்து அங்கே நகை நட்டுலேருந்து எல்லாம் அவளுக்கு போட்டிருக்கீங்க. மொத்தமும் எனக்கு வந்துருச்சு. இனிமேல் நீங்கள் நடிச்சு ஒரு பிரோசனத்துக்கு ஆகாது. ஐயோ, இந்த ஊர்க்கார பயல்களுக்கு வேறு வேலை பொழப்பே இல்லை போல இருக்கு. நம்மளை நோண்டலினா அவனுங்களுக்கு தூக்கமே வராது போல. போய் எவக்கிட்ட கோத்து விட்டுருக்கானுங்க பாரு, மனுஷனுங்களா அவனுங்களாம். இவ வாயும் ஊரு காவாயும் ஒண்ணு, ரெண்டையும் அடக்க முடியாதப்பா. உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? உன் பேச்சையும் உன் குரலையும் கேட்கறதுக்கு என் உடம்புல தெம்புலன்னு அர்த்தம். ஆமா எப்படி இருக்கும்? எல்லாம் அவ சாவி குடுக்கறா, நீங்க ஆடுறீங்க. ஆமா, அவ சாவி கொடுத்து நான் ஆடுறதுக்கு பொம்மை பாரு, வாய முடிட்டு போடி. நன்றி கெட்டவன் எவ்வளவுதான் செய்ய அந்த நன்றின்றதே இருக்காது.